أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையால் இஷாவுடைய தொழுகையை இங்கே ஜமாத்தோடு தொழுகிற ஒரு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இங்கே தந்தான். அதனைத் தொடர்ந்து மார்க்கத்தை அறியக்கூடிய, மார்க்க உபதேசங்களை பேசக்கூடிய, கேட்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பையும் அல்லாஹ் இங்கே நமக்காக வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற நல்லறங்களை செய்யக்கூடிய, நன்மைகளை பெறக்கூடிய உயரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததை நினைத்து மனதிலே இருந்து நீங்கள் சொல்லுங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சபையில் மார்க்க கல்வியும் மகத்தான வெற்றியும் என்கிற ஒரு அழகான தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. தலைப்பை பொறுத்தவரையில் மார்க்க கல்வியா அப்படிங்கிற, ஏன்னா ஒரு சில தலைப்புகள் பார்க்க கேட்சிங்காக இருக்கும், அந்த தலைப்பை கேட்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் மார்க்க கல்வி என்று வரும்போது, மார்க்க கல்வி நிறைய பயான்கள் கேட்டாச்சே அப்படிங்கிற அந்த ஒரு இடைப்பு நமக்கு ஏற்படலாம். ஆனால் சமீப நாட்களாக எங்கே சென்றாலும் மக்களுடைய நிலை பார்த்தா ஒரு பயானுக்கு உட்கார்றதில் அலட்சியம், மார்க்கத்தை படிப்பதில் ஒரு பொடுபோக்குத்தனம். குறிப்பாக இந்த மர்க்கஸை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மக்களும் மார்க்கத்தை அறிய வயது வரம்பு இல்லாமல் மார்க்கத்தை தெரியக்கூடிய அளவுக்கு முயற்சிகளை செய்கிறீர்கள். வளமையை விட மாஷா அல்லாஹ் கூட்டம் இன்றைக்கி இங்கே நிறையாவும் இருக்கிறது. அப்படியானால் பொதுவாக இங்கே இந்த தலைப்பை நான் உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அதாவது இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்தாக பார்க்க வேண்டும். ஆனால் இந்த மார்க்கத்தை அறிவதில் என்னுடைய அக்கறை என்ன? தற்போது நான் மார்க்கத்தை தெரிவதற்காக நான் நான் ஒத்துழைக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் போதுமானதா என்றால், அல்லாஹ் நாடியவர்களை தவிர ரொம்ப 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 அலட்சியமாகத்தான் இன்றைக்கு இந்த மார்க்கத்தை அறிவதில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். பேசக்கூடிய என்னையும் உட்பட இந்த மார்க்கத்தை தெரிவதிலே இன்னும் நாம் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினுடைய மிக முக்கியமான அம்சம். இன்னைக்கு எங்கே திரும்பினாலும் சீர்கேடுகளை பார்க்கிறோமா இல்லையா? தவறுகளை பார்க்கிறோமா இல்லையா? ஆபாசத்தை பார்க்கிறோமா இல்லையா? என்ன காரணம்? இது இல்மு இல்லை. மார்க்கத்தை அறிவதில் இன்றைய சமூகம் மிகவும் பின்தங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் என்றால் யார் தெரியாது, ரசூல் என்றால் யார் தெரியாது, மறுமையினுடைய நிகழ்வுகள் என்ன தெரியாது என்றால் எப்படி நாளை மறுமை நாளில் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வை நாம் சந்திக்க முடியும்? எப்படி நாளை மறுமையில் கல்வியாளர்களுடைய அணியில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பான்? எப்படி அல்லாஹ் நமக்கு இந்த மண்ணிலே உயர்வையும் மேன்மையும் தருவான் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எத்தனையோ நியாமத்துகளை பற்றி அல்லாஹ் கேட்க சொல்கிறான். செல்வத்தை கேளுங்க, பணத்தை கேளுங்க, பலத்தை கேளுங்க, பதவிகளை கேளுங்க, நல்ல உறவை கேளுங்கள், நல்ல சொந்த பந்தங்களை கேளுங்கள். ஆனால் அதிகமாக அல்லாஹ்வே கேட்க வலியுறுத்துற விஷயம் என்ன தெரியுமா? குர்ஆனிலே படித்து பாருங்கள், 20வது அத்தியாயம் 114வது வசனம், அதனுடைய கடைசி லைனை பாருங்கள். வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாருக்கும் மனப்பாடம் இந்த துவா. அல்லாஹ் கேட்க சொல்கிறான், இறைவா எனக்கு இந்த கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்தியா அல்லாஹ், உன்னை அறியக்கூடியவனாக என்னை இந்த உலகத்திலே மிளிர வைப்பாயாக, கல்விக்காக நேரங்களை ஒதுக்கக்கூடிய அடியாராக என்னை மாற்றுவாயாக, என்னையும் என் சந்ததியும் இந்த மார்க்கத்தை அறிந்தவனாக, மார்க்கத்தை புரிந்தவனாக, அதனுடைய அடிப்படையில் அல்லாஹ் செயல்பட்டவனாக எங்களை நீ ஆக்கு என்று அல்லாஹ் நிறைய துவா செய்ய சொல்கிறான். இங்கே நிறைய சகோதரர்கள் இருக்கீங்க, மாஷா அல்லாஹ், வயது வரம்பில்லாமல் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இங்கே இருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளையும் ஆலிமாக ஆக்கணும், ஹாஃபில் ஆக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிறீர்கள். ஆனால் இந்த உலக மக்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டால் அல்லாஹுவை முழுமையாக அறிந்த மக்களாக இன்னைக்கு இருக்கிறோமா என்றால், அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பலர்கள் அப்படி இல்லவே இல்லை அன்பானவர்களே.
அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார் 39வது அத்தியாயம் 9வது வசனம், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் மக்களை தரம் பிரிக்கிறான். எப்படி தெரியுமா? ஈமானால், இறையச்சத்தால், கல்வியால். அல்லாஹ் சொல்லுகிறான், கல்வியாளர்களும் கல்வியற்றவர்களும் சமமாகுவார்களா? மறுமையில என்னை அறியாதவன், என் தூதரை புரியாதவன், என்னுடைய தீனை முழுமையாக விளங்கி நடக்காதவன் ஒரு ஓரமாக செல்லுங்கள். அவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த விதமான சிறப்புகளும் கிடையாது, எந்த விதமான மேன்மையும் கிடையாது. அப்ப நாங்கள் எந்த லிஸ்டிலே மறுமையில நிற்க போகிறோம்? இந்த உலகத்தில் எப்படி அல்லாஹ் எங்களை மேன்மையாக்கி வைப்பான்? இந்த கல்வியால் தானே தோழர்களே. ஏன்னா இது சாதாரணமான தலைப்பல்ல, இதுதான் அடிப்படையாக ஒவ்வொரு பயானிலையும் பேச வேண்டிய மிக முக்கியமான தலைப்பு. அல்லாஹ் கல்வியைக்காக உழைக்கிற மக்களுக்காக, அதற்காக பயணிக்கிற மக்களுக்காக, அதற்காக நேரம் ஒதுக்கி இப்போது நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களே தோழர்களே, உங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் நிறைய இடத்தில் சிலாகித்து சொல்கிறான். நிறைய நீங்கள் படிக்கலாமே. நபிமார்களை பற்றி அல்லாஹ் சிலாகிக்கும் போது 2வது அத்தியாயம் 154வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு எல்லா நுட்பத்தையும் ஞானத்தையும் சொல்லிக் கொடுத்தான். அந்த இல்முடைய மக்களாக அல்லாஹ் அவங்களை ஆக்கினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழாரம் சூட்டுகிறானே, அந்த கல்வியை வைத்துத்தான் நபிமார்களுக்கான முதல் உயர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இந்த உலகத்தில் நாம் நினைக்கிறோம் நிறைய செல்வங்கள் இருந்தால் நமக்கு மதிப்பு கூட, நிறைய பணங்கள் நிறைய பலங்கள் இருந்தால் மதிப்பு கூட. ஆனால் அல்லாஹ்வையும் இந்த மார்க்கத்தை மிஸ்லாத்தையும் அறிந்த மக்களாக நீங்கள் இருந்தால்தான் தோழர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் உயர்வை தருவான். குர்ஆனில் நீங்கள் எல்லாரும் மனப்பாடம் செய்து வைத்திருக்க வசனம் தானே 38வது அத்தியாயம் 11வது வசனம், யர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். உங்களில் கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், என்னை அறிந்தவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள், இறை தூதரை புரிந்து நடக்கிற மக்களுக்கு நான் ஒன்றல்ல பலவிதமான அந்தஸ்துகளை தருவேன். சாதாரணமான புகழாரமா? சாதாரண அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதியா? இங்கேயும் எத்தனை இளைஞர்கள் நமக்கு தெரியும், மாஷா அல்லாஹ். எங்கே பயம் நடந்தாலும் ஓடி வந்து விடுவார்கள், எங்கே மார்க்க செய்தி என்றாலும் அங்கே தேடி பிடித்து வரக்கூடிய மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியான அணியில் அல்லாஹ் உங்களை தேர்வு செய்தானே, அந்த கல்வியினுடைய பயணத்தில் இன்னும் நீங்கள் அதிகமாக ஓட வேண்டுமா இல்லையா? மரணிப்பதற்குள்ளாக இந்த கல்வியை தேடுவதில் இன்னும் ஆர்வத்தை காட்ட வேண்டுமா இல்லையா? அப்படியான கல்வியாளர்களுக்கு தான் அன்பானவர்களே அல்லாஹ் உயர்ந்த இடத்தை, சிறந்த மதிப்பை அல்லாஹ் தருவான். நபிமார்களை பொறுத்தவரையிலே நிறைய 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 இல்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். ஆனால் எல்லா நபிமார்களை காட்டிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கு மிகப்பெரிய கல்வி ஞானங்களை எல்லாம் அல்லாஹ் வழங்கினான். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். சூரா அன்-நம்ல் 27வது அத்தியாயம் 15வது வசனம். இப்போ இந்த ஆயத்துக்களை எல்லாம் இங்கே ஓதுறோமே, நம்பரை எதுக்காக மெனக்கிட்டு சொல்றோம்? அது ஒரு கல்வி. சபையில் வந்து விட்டேன், பயானை கேட்டுட்டோன்னு மட்டும் இல்லாமல் அந்த வசன எண்களை எல்லாம் படித்து பார்க்கும் போது என் உள்ளத்தில் ஆழமாக பதியுமா இல்லையா? ஒரு 4 பயானை கேட்கும் போது உள்ளத்தில் ஓரளவு தாங்க பதியும். ஆனால் அதே நீங்கள் எடுத்து புரட்டி படித்து பாருங்கள். இதே மர்க்கஸில், நம்முடைய மர்க்கஸில் வார பயான், அதே மாதிரி ஸ்பெஷல் பயான்கள், தர்பியாக்கள் நடக்கிறது. வீட்டில் நான் அதற்காக ஒரு நேரத்தை மெனக்கிட்டு ஒதுக்குறேனா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில மக்கள் எல்லாம் செல்போனிலேயே இருக்கிறார்கள், வீணான பேச்சிலையும் விளையாட்டிலையும் இருக்கிறார்கள். இன்னைக்கு சராசரியா ஒருத்தருடைய ஸ்கிரீனிங் டைமே 4 to 5 மணி நேரம். வீணாக, படிப்புக்காக மட்டுமல்ல, வீணாக விளையாட்டாக நேரங்களை கழிப்பதில் 5 மணி நேரம் செலவிடுகிறார்கள். இங்கே நாம் ஃபோன் யூஸ் பண்ணுறோமே, வாரத்தில் ஒரு நாள் வீக்லி ரிப்போர்ட்டு நம்முடைய ஃபோனில் வரும். எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணீங்க, ஃபேஸ்புக் எவ்வளோ யூஸ் பண்ணீங்க, வாட்ஸ்அப் எவ்வளோ யூஸ் பண்ணீங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணது இந்த மார்க்கத்துக்கு விஷயமாக இருந்தால், அந்த மார்க்கத்தை படிப்பதற்காக இருந்தால், இன்னைக்கு ஃபோனிலேயே எல்லாம் வந்து விட்டதே. குர்ஆனை படிக்கிற விஷயங்கள், மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ கொட்டி கிடக்கிறது. ஆனால் நான் அதுக்கெல்லாம் நேரங்களை ஒதுக்கினேன். குறிப்பாக இளைய சமூகமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் நபிமார்கள் இந்த இருவர் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. தாவூத் நபிக்கும் சுலைமான் நபிக்கும் நாம் நிறைய கல்வி ஞானங்களை வழங்கினோம். வகாலா, அந்த இருவரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபல்லல்னா அலா கஸீர் மின் இபாதிஹில் முஃமினீன்.
அவங்க சொல்கிறாங்க, அல்லாவே அநேக மக்களை காட்டிலும் என்ன ஈமானுக்காக எங்களை இந்த இல்முக்காக தேர்வு செய்தாயே, உனக்கே எல்லா புகழும் ரட்சகா என்று அந்த நபிமார்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த கல்விதான் ஈமானின் அடையாளம், கல்விதான் சோனத்தினுடைய முதல் படிக்கட்டு, கல்விதான் அல்லாவை பார்ப்பதற்கான முதல் டோராக இருக்கிறது. அந்த கல்வி இருந்தால்தான் நரக விடுதலை கிடைக்கும், அந்த கல்வி இருந்தால்தான் சொர்க்கத்தின் சொந்தங்கள் மறுமையின் முத்து என்கிற மிகப்பெரிய நிலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அந்த கல்விக்காக நான் ஒதுக்குகிற நேரம் என்ன என்பதை நான் யோசிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதே பயான் சபையில் ஜும்மாவுக்கு நாம் திரளுகிறோம், ஏனென்றால் அது கட்டாய கடமை. அதுவே இன்னைக்கு இஷாவுக்கு பார்த்தா இங்கே நிற்க இடமே இல்லை, அப்படிதானே? ஆனால் இந்த சபையில் உட்காருவதற்கென்ற தௌஃபீக்கை யாருக்கு அல்லாஹ் தந்தான்? நமக்குத்தான் தந்தான். அண்ணலும் பெருமானார் சொல்வாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் ஒருவனுக்கு கைரை நலவை நாடிவிட்டால் என்ன செய்வான்? செல்வத்தை தருவானா, பணத்தை தருவானா, புகழை தருவானா? அதெல்லாம் ரெண்டாவது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கைரை நலவை சிறப்பை நாடிவிட்டால் தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? யுஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க ஞானத்தை தருவான். ஒருவனை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளமே அந்த இல்மில் அல்லாஹ் உங்களை மிளிரச் செய்வான். கல்வியை பற்றியான நிறைய அறிவை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். அதற்காக நேரங்களை ஒதுக்கலாமே என்கிற அந்த பிடிமானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ஆனால் இன்றைய சமூகம் அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர கல்வி என்றால், குர்ஆனை அறிவதென்றால், பயான் சபைகள் என்றால், தர்ஸ் கிளாஸ் என்றால் அதெல்லாம் லைவ்ல போடுவாங்க, யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்துக்கலாமே என்று எத்தனை கல்வி சபைகள் நாம் அப்படியே அலட்சியமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கடத்தி போகிறோம். ஆனால் இது மூமின்களுக்கான அடையாளமா, இறை நேசர்களுக்கான நிலையா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. இந்த ஹதீஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? இன்றைக்கி தினசரி மரணங்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் மரண செய்தி. அதுவும் எப்படி என்றால், நாமெல்லாம் முதல்ல நினைப்போம் என்னது மரணம் என்றால் அது 60-70க்கு மேலே தான் நடக்கும், அரை மணி நேரம் சிறு வயதில் எல்லாம். ஆனால் இன்றைய நிகழ்வு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், 80-90 எல்லாம் இருக்கிறார்கள், 20-25 மௌத்தாகி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இளைஞன் டென்னிஸ் விளையாடி கொண்டே இருக்கிறான், பால் கீழே விழுது, அது எடுக்க போகும்போது அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுகிறான். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே மரணம். இப்போ போன வாரம் நெருங்கிய உறவில் ஒரு சகோதரர் வாக்கிங்கெல்லாம் போயிட்டு 40 வயசு இருக்கும், வீட்டில் உட்காந்து வாக்கிங் போயிட்டு வந்து உட்காந்து அம்மா கொஞ்சம் டீ போட்டுன்னு சொல்லியிருக்கார். மனைவி டீ போட்டு கொண்டு வந்து வைக்க தான் செய்கிறாங்க, அதுக்குள்ளே அப்படியே கேராகி மயங்கி விழுந்துடுறார். அப்போ அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறார் இவர் வர வழியில் இறந்துட்டார். இப்போ சமீபத்தில் ஒரு காலைல எழும்பி ஃபஜரை தொழுது வாக்கிங் போகிற அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்த மனிதன் அந்த டீயை தொண்டையில் இறக்க நேரமெல்லாம் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை நேரங்களை வீணாக விளையாட்டாக கழிக்கிறோம், சாதாரணமாக அப்படியே கடந்து ஓடி விடுகிறோம். நம்ம எல்லாம் அப்படி இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் மாஷால் அப்படி அல்ல. டிவி, நாடகம், சினிமா என்று சுத்தக்கூடிய மக்கள் இங்கே யாரும் கிடையாது. ஆனால் நம்முடைய சமூகம், நாம் சுற்றி இருக்கிற மற்ற மக்களுடைய நிலைகளை பார்த்தால் எவ்வளவு அலட்சியமாக, சாதாரணமாக ஒரு படம் பார்க்க, ஒரு ரீல்ஸ் பார்க்க எல்லாம் நேரங்களை ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதே தீனை படிக்கணும், குர்ஆனை ஓத வேண்டும் என்கிற அந்த அடையாளம் ஏன் இல்லை அன்பானவர்களே? ஆனால் பெருமானார் சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு, ஆதமுடைய மகன் இறந்து விட்டால் அவருடைய எல்லா அமல்களும் துண்டிக்கப்பட்டுரும், எதுவுமே கூட வராது. இன்னைக்கு வியாபாரத்துக்காக ஓடுறீங்களே தேவைதான், உலகத்துக்கான தேவை, குடும்பத்துக்காக ஓடுறீங்களே தேவைதான், ஆனால் அதெல்லாம் உலகத்தோடு நின்றுவிடும். உங்களோடு வரக்கூடிய என்ன தெரியுமா தோழர்களே? இப்போ இந்த அரை மணி நேரம் இங்கே உட்காந்து பயான் கேட்குறீங்களே, உட்காந்து குர்ஆன் தப்சீர் படிக்கிறீங்களே, ஒரு ஆலிம் கோர்ஸில் சேர்றீங்களே, உங்கள் சந்ததிகளை ஆலிம்களாக மாற்ற அதற்காக மெனக்கிடுகிறீர்களே, இதுதான் உங்களுடைய மன்னரையினுடைய ஒளியாக, மன்னரையினுடைய வெளிச்சமாக, சுவன படிக்கட்டுகளாக வரும் தோழர்களே. சதகா ஜாரியா உங்களுக்கு தெரியும், நிலையான தர்மம். அதே மாதிரி இரண்டாவது என்ன? இல்முன் யன்தஃபிஉ பின்னாஸ், மக்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த கல்வி. இன்றைக்கி நான் இந்த உரை நிகழ்த்துறேன் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இந்த உரை யூடியூப்பில் இருக்கும் மக்கள் இப்போ நீங்கள் கேட்குறீங்க, யாருக்கெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதோ காலமெல்லாம் என் கபருக்கும் என் வாழ்வுக்கு அது நன்மைத்தானே அன்பானவர்களே. அப்படி இந்த தீனை படிப்பதை விட என்ன சிறப்பை நாம் மறுமையில் எடுத்து சொல்ல போகிறோம், என்ன நன்மையை நாம் அடைய போகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, தனக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளை. அல்லாவே, என் தாய் தந்தையை போல எனக்கு உறவு கிடையாது, என்னை ஈமானால் செதுக்கினார்கள், எப்படியான நிலையில எங்களை வாழ வைத்தார்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு இந்த இல்மை கொடுக்கும் போது தானேங்க நமக்காக துவா செய்கிறாங்க. இந்த மூன்றை தான் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். ஆனால் நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகம் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். உலகம் தேவை, பொருளாதாரம் தேவை, உலக கல்வி தேவைதான். ஆனாலும் கூட அண்ணலும் பெருமானார் சொல்வார்கள், அத்துன்யா மல்ஊனா, இந்த உலகம் அனைத்துமே சபிக்கப்பட்டது. வமல்ஊனுன் மா ஃபீஹா, அதில் சுற்றி இருக்கிற அனைத்தும் சபிக்கப்பட்டது.
3 விஷயங்களை தவிர. என்ன தெரியுமா? இல்லா திக்ருல்லாஹி தஆலா, ஒரு இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுகிறான், அவனை தவிர. அவ் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன், ஒருவன் ஆலிமாக மார்க்கத்தை கற்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். இந்த 3 தவிர, திக்ரு செய்கிறவன், மார்க்கத்தை படிப்பவன், படித்து கொடுப்பவன், இந்த 3 காரியங்களை தவிர மற்ற அனைத்துமே சபிக்கப்பட்ட நிகழ்வு என்று பெருமானார் சொல்றாங்க. திருமீதியில் வரக்கூடிய ஒரு செய்தி என்றால், அன்பானவர்களே, நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை படிப்பதற்காக எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏங்குறாங்க. குர்ஆனை சரளமாக ஓதணும், நாவெல்லாம் தடுமாறுது. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க உங்க உள்ளத்துல குர்ஆனை இறக்குவோம். சுப்ஹானல்லாஹ். நம்ம அன்றாடம் துவாக்கள் ஓதுறோமே தோழர்களே, பெரியோர்களே, அந்த துவாவிலே முக்கியமான துவா என்ன? அல்லாஹும்ம இறைவா, இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, பயனுள்ள கல்வியை நான் கேட்கிறேன். உலக கல்வியும் சேர்த்துத்தான், உங்களை செதுக்குகிற நல்ல உலக ரீதியான கல்வியும் சேர்த்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது தானே. அப்படியான பயனுள்ள கல்வியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார்கள். அமலன் முத்தகப்பல, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் தய்யிபா, நறுமணமான உணவையும் நறுமணமான பரக்கத்தான உணவையும் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் நான் கேட்கிறேன். இந்த 3 முதல் இடம் எதற்கு? பயனுள்ள கல்விக்காக. அந்த கல்வியை தேடுவதென்றால் இன்னைக்கு நினைக்கிறான், என்ன பிழைக்க தெரியாதவன், எப்போ பார்த்தாலும் மதரசா பள்ளி பயான்னு போய் உட்கார்ந்துக்கிறான், இவனுக்கெல்லாம் உலக நாட்டமே இல்லையா? அதுக்குன்னு உலகத்தையே திறந்துட்டு போய் படிக்கணும் இஸ்லாம் சொல்லலை. உலகம் தேவை, உலக கல்வி தேவை, நல்ல வியாபாரம் தேவை, நல்ல வருமானம் ஈட்ட வேண்டும், எல்லாம் தேவைதான். ஆனால் அதற்கெல்லாம் நேரம் ஒதுக்குவதை போல ஒரு சிறிய நேர மார்க்கத்தை படிக்க நான் நேரம் ஒதுக்குகிறேனா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்தே இந்த மார்க்கம்தான். இந்த இல்மை தெரியாத சமூகமாக நாம் வாழ்ந்து மரணித்தால் அவர்களுக்கு ஒரு காலம் வெற்றி கிடையாது. கபரிலே வைக்கப்பட்ட நேரம் உங்கள் ஒவ்வொருவர் முகத்தையும் என்னை பார்த்து நான் கேட்கிறேன். என்ன கேள்வி? முதல் கேள்வி கேட்பார்கள், மன் ரப்புக், உன் இறைவன் யார்? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வை பற்றி அறிந்த மக்களாக இங்கே நாங்கள் எத்தனை மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம்? அல்லாஹுடைய அழகிய பெயர்களிலே, அஸ்மா சிஃபாத்திலே ஒரு 20-25 தெரிந்து நான் இங்கே அமர்ந்திருக்கிறேனா? காலங்காலமாக பயான் கேட்கிறேன், ஹதீஸ்களை படிக்கிறேன், ஆனால் அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியாது. அல்லாஹ் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் தன்மை என்ன, அவன் ஆற்றல் என்ன, அவன் வல்லமை என்ன எனக்கு தெரியாது என்றால் எந்த முகத்தை வைத்து நாம் கபரிலே என்னுடைய ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல முடியும்? இங்கே இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எனக்கு ஒரு 50 அல்லாஹ்வுடைய பேர் தெரியும். யாரா இருக்கீங்களா இங்கே? அஸ்மா சிஃபாத் ஒரு சகோதரர் கை தூக்குறாங்க, மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு 10 அல்லாஹுடைய நேம்ஸை நாம் படிக்க முடியாதா? அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அவனுடைய சிஃபாத்துகள் என்ன, எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அதுவே உலக ரீதியான காலம் எத்தனை பேர் மனப்பாடம் செய்து வைக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் நேரங்களை ஒதுக்குகிறோம். சுப்ஹானல்லாஹ். ஃபோனை எடுத்தோம்னா இரவில் தூங்குறதுக்கு 1 மணி நேரம் மாதிரி சும்மா அப்படியே புரட்டுறோம். நடுவில் ஏதாவது ஒரு ரீல்ஸ் பயான் வந்துருச்சுன்னா சடார்னு அதை மேலே ஏற்றி விட்டுறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. இந்த கல்வியை, இந்த தீனை, குறிப்பாக அல்லாஹ்வை நீங்கள் அறியவில்லை என்றால் மிகப்பெரிய பலகீன மண்ணறையிலையும் அருமை நாளிலேயும். ஏன் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹிட்ட முதல் கட்டளை என்ன? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். நபியே நீங்கள் படியுங்கள், வணக்கத்திற்குரியவன் அந்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வை படிக்க ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் முதல் கட்டளை போடுகிறான் என்றால் அந்த அல்லாஹ்வை நாம் படிக்க வேண்டுமா இல்லையா? எத்தனை இதே மர்கஸுல் உலூம்ல மாஷா அல்லாஹ் எனக்கு தெரிந்தே பல ஆண்டுகள் இங்கே நாம் பயான் செய்கிறோம். ஆனால் எத்தனை பயான்கள் தொடர்ச்சியாக கேட்கிற மக்கள் இங்கே பல முகங்கள் எனக்கு தெரியும். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் இங்கே சொல்லப்படக்கூடிய வசனங்கள், ஹதீஸ்கள் எத்தனை பேர் வீட்டிலே போய் புரட்டி பார்க்கிறீர்கள்? அந்த ஆயத்தை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். பயான்ல வந்து உட்கார்ந்துட்டோம், இந்த சபையில் வந்து அமரணுன்ற நியத்தோட வந்தீங்களே, இதுவே பெரிய நன்மை தான். ஆனால் அல்லாஹ்வை நாம் இன்னும் அறியாமல் போனால், இன்னும் அல்லாஹ்வை பற்றியான இல்ம் இல்லாமல் போனால் அவர்கள் மன்னர்களை வெற்றி பெற முடியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமானாரை காண்பித்து இந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்று மலக்குகள் கேட்பார்களே, அந்த நேரத்திலே ஹுவ ரசூலுல்லாஹ், இவர் அல்லாஹ்வுடைய தூதர், எங்களுடைய நபி என்ற அந்த வார்த்தை, அந்த நாவு சொலட்டலை மண்ணறையில் அல்லாஹ் தர வேண்டுமே. ஆனால் அந்த ரசூலை படித்திருக்க வேண்டுமா இல்லையா? எத்தனை அரசியல் தலைவர்களை, எத்தனை மனிதர்களை, நம்முடைய உறவு மக்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற நானும் நீங்களும் இந்த உலகத்தில் நாளைய மறுமையில் என்னுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தோழர்களே, தாய்மார்களே, மக்கள் எல்லாம் விரண்டு ஓடுகிற நேரம், அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மதி யா ரப், யா அல்லாஹ் என் சமூகம் யா அல்லாஹ் என்று எனக்காக உங்களுக்காக காத்திருப்பார்களே, அந்த அன்னலம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு ஃபுல்லாக தெரியும். இங்கே எத்தனை பேர் உங்களுடைய முகத்தை பார்த்தே கேட்கிறேன்,
எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம மேலோட்டமாக மார்க்கத்தை படித்து இப்படியே நமக்கு இருந்தால் போதும் என்றால் எப்படி அல்லாஹ் எங்கள் கபரில் எங்களுக்கு ஒளி ஊட்டுவான், எப்படி எங்களுக்கு அல்லாஹ் மேன்மையை தருவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உண்மையிலே கல்வியினுடைய ஆர்வம் தேட்டம் இருந்தால் இந்த சமூகம் இஷால இருந்த அவ்வளவு கூட்டமும் ஒரு நிர்பந்தமான தேவை இருக்கட்டும், ஆனால் ஒருவர் கூட நகராம இங்கே அமர்ந்திருப்பாங்க. ஏன்னா இப்படியான பொக்கிஷம், இவ்வளவு நன்மையை கொட்டக்கூடிய இடம், இதை மிஸ் பண்ணிட்டு போவோமா? லட்சங்களும் கோடிகளும் ஒரு ரூம்ல கொட்டுதுன்னா 1 hour நீங்க அவங்க உட்கார்ந்து அது கிடைக்கும்னா மக்கள் போய் உட்கார மாட்டோமா? பேசுற எண்ணெயும் உட்பட. ஆனால் மார்க்கம் என்றால், செய்தில் என்றால் அப்புறம் பார்க்கலாம், வீடியோவில் கேட்கலாம், வேற எங்கேயாவது பார்த்துக்கலாம் என்று நினைத்து ஓடுகிறோமா இல்லையா? எப்படி அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும்? அந்த தூதரை இன்னும் நான் தெரியாமலே இருக்கிறேன். தூதருடைய ஆன்மீக வாழ்க்கை என்ன, அரசியல் வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன, எதையுமே எனக்கு தெரியாதென்றால் எப்படி ரசூலுல்லாஹ் என்ற பதிலை என்னால் சொல்ல முடியும்? அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தூதரை படிக்க, அந்த சீரா என்கிற அந்த பாடத்தை படிக்க நான் நேரத்தை ஒதுக்கிறேனா? அப்படி ஒதுக்கினால் அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக சிறந்த அடியானாக மாறுவார்கள். குறிப்பாக 3வது கேள்வி கேட்பார்களே, குர்ஆன், இந்த குர்ஆனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்மிலே பலர்கள் குர்ஆனை இன்னும் சரியாக விளங்காமலேயே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதே ஆரம்ப கட்ட சில சூறாக்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம், அதுதான் இன்றைக்கும் ஓதிக்கொண்டு இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், வளர்ந்து வரக்கூடிய இளைய சமூகம் நல்ல காரிகளாக, ஹாஃபில்களாக வராங்க. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் குர்ஆன் என்றால் என்னன்னு தெரியாமலேயே மரணித்து போனார்கள். ஆனால் நாளைய மறுமையிலே, நாளைய மண்ணறையிலே குர்ஆனை பற்றிய இல்மே இல்லாமல் மரணித்தால் அவனுடைய கதி என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் நாளை மறுமையிலே உங்களுக்காக நமக்காக ஷஃபாஅத் செய்யும். எல்லாம் விரண்டு ஓடிவிடும். அல் குர்ஆன் யஷ்ஃபஉ லில் அப்தி, அந்த குர்ஆன் அந்த அடியானுக்காக பரிந்துரை செய்யும். வீட்டிலே அமர்ந்து டெய்லி நான் ஒரு 10 நிமிடம் குர்ஆனை புரட்டி விடுவேன், பேசுற எண்ணையும் சேர்த்துக் கொள்வேன். யாருக்கு அந்த ஹாபிட் இருக்கு, யாருக்கு அந்த பழக்கம் இருக்கு? குர்ஆனுடைய தஃப்சீர் என்ன, குர்ஆனுடைய விளக்கங்கள் என்ன? ஏன்னா அல்லாஹ் சொல்றானுங்க, இதா துலிய தலைஹிம் ஆயாத்துஹு, 8ல் 2வது வசனம், குர்ஆன் வசனங்கள் ஓதப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, அவனுக்கு ஈமான் இறையச்சம் அதிகரிக்கும். அந்த இல்மு இருந்தால் தான் அதிகரிக்கும். அன்பானவர்களே, ஒரு செய்தியை பாருங்க. சுப்ஹானல்லாஹ், தூர் என்கிற அத்தியாயத்தினுடைய 52 35வது வசனம், அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன், எப்பா நீங்களாவே உங்களை படைத்துக் கொண்டீர்களா, அல்லாஹ் என்ற ஒருத்தன் உங்களை படைச்சானா என்ற ஆயத்து ஓதப்படுகிறது. ஜுபைர் இப்னு முத்இம் என்கிற மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படியே பள்ளியை கடந்து போறார். இந்த வசனம் அவருடைய காதிலே படுகிறது. இந்த வசனம் பட்ட உடனே சுப்ஹானல்லாஹ் அவர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். அப்போ ஒரு வசனம், அவங்களுக்கு அரபி தெரியும் தான் நீங்க நினைக்கலாம், ஆனா ஒரு எதிரிக்கே ஒரு குர்ஆன் இவ்வளவு உள்ளத்தில் ஒரு வழியையும் ஒரு ஈமானிய உணர்வையும் கொடுத்ததென்றால் நாங்க குர்ஆனோடையே பிறந்து வாழுகிறோமே. அந்த குர்ஆனை கற்க என்னுடைய முயற்சி என்ன? அந்த குர்ஆன் தான் மறுமையிலே வரும், குர்ஆன் தான் கபரிலே ஒளியை கொடுக்கும், குர்ஆன் தான் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்றால் அந்த குர்ஆன், அந்த குர்ஆனிய இல்மை பெற நானும் என் சந்ததிகளும் என்ன முயற்சி செஞ்சோம்? இனியாவது நான் அதற்காக ஒரு முயற்சி எடுப்பேன். சரளமா ஓத ஆரம்பிப்பேன், அதன் தர்ஜுமாக்களை படிப்பேன், அதன் தஃப்சீர்களை எடுத்து புரட்டி பார்ப்பேன். இங்க இருக்கிறோமே, குர்ஆன்ல சபபு நுசூல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு. சபபு நுசூல், அதாவது இந்த ஆயத்து ஏன் எதற்காக இறங்கியது என்கிற ஒரு செய்தி. ஒரு இங்க இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த ஆயத் இந்த சம்பவத்தை கொண்டு இறங்கியது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற யாருக்கா தெரியுமா? சபபு நுசூல், இந்த சம்பவம், இந்த இன்சிடென்ட், இதை வச்சு அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான். குர்ஆனில் எத்தனை இடங்கள் அந்த சான்றுகளை பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம படித்து வச்சுட்டோமா? அதெல்லாம் படித்து முடிச்சாச்சா? இன்னும் படிக்கணும். பேசுகிற என்னையும் சேர்த்துக்கொள்ள, நான் இன்னும் இல்லைன்னா அதுக்காக படிக்கணும். நான் என்ன சொல்வேன், நீங்கள் சொல்லுவீங்களா இல்லையா? ஏன் அதற்கான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறோம்? திடீர் மரணங்கள் ஏற்படுகிறது. அந்த மரணத்துக்குரிய நேரத்திலே அல்லாஹ்வே நான் கல்வியை படிக்கலையே, நேரத்தை ஒதுக்கலையே என்றால் எப்படி அல்லாஹ் அவனுடைய காரியங்களை லேசாக்கி தருவான்? எதிரிகளுக்கே இந்த குர்ஆன் இப்படியான உணர்வை தந்தது. ஆனால் நம்ம குர்ஆன் அப்படியே இமாம் ஓதுற அப்படியே உட்கார்ந்துடுறோம். ஏன்? அபூபக்கர் ரலியல்லாஹ் சொர்க்கத்தின் முன்மாதிரி என்று அழைக்கப்பட்டவர். பெருமானார் சக்கராத்தில் இருக்கிறார்கள். முரு அபூபக்கர் பிஸ்ஸலா, முரு அபூபக்கர் பிஸ்ஸலா, அபூபக்கரை தொலை வைக்க சொல்லுங்கள். ஆயிஷா அம்மா வருகிறார்கள். கண்மணி நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதரை என் வாப்பா தொலை வைக்க சொல்லாதீங்க. அவர் அல்ஹம்து சூரா ஓதினாலே கலபஹுல் புகா, அழுகையால் மிகைத்து விடுவார். அல்ஹம்து சூரா ஓதினால் அழுகையால் மிகைத்து விடுவார். ஏன்? அந்த சூராவுடைய தாக்கம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை சூறாக்கள் ஓத கேட்கிறோமே, ஆனால் என் உள்ளத்தில் அந்த தாக்கம் ஏன் வருவதில்லை? அல்லாஹ் நாடிய ஒரு சிலர்களை தவிர. அந்த குர்ஆனோடு இன்னும் நான் ஈர்ப்பாக, குர்ஆனோடு உள்ளத்தோடு நான் இணையவில்லை தோழர்களே, தாய்மார்களே.
ஆனால் அந்த சமூகம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? குர்ஆனை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், ஒரு ஆயத்தை படித்து பாருங்கள். 53ல 59 60வது வசனம், அஃபமின் ஹாதல் ஹதீஸி தஅஜபூன் வ தல்ஹகூன வ லா தபகூன். இந்த ஆயத்தை கேட்டு உங்களுக்கு எல்லாம் அழுகை வராதா? நீங்க சிந்திக்க மாட்டீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஆயத்தை நான் சிந்திப்பேன், அதனுடைய விளக்கங்களை படிப்பேன் என்று நாங்கள் முயற்சி செய்தால் அடுத்த ஒரு மாசத்துல ஓரளவு குர்ஆனை நீங்கள் படித்த மக்களா இருப்பீங்களா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் நான் ரசூலுல்லாஹ் வரலாறு படிப்பேன், நபிமார்கள் வரலாறு படிப்பேன். இங்க இருக்கிற மக்கள் நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு போன்ற ஒரு சில நபிமார்களை ஒரு சஹாபாக்களை தவிர மற்ற சஹாபாக்களை பற்றியே நாம தெரியாமல் இருக்கிறோம். ஒரு சில செய்தி பயான்ல சொன்னா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறோம் என்றெல்லாம் சொல்றோமே, ஏன் அதற்கான முயற்சி எடுக்கல? பள்ளிவாசல பார்த்தா லைனா கிதாபுகள் அடுக்கி வச்சிருப்பாங்க, லைனா ஹதீஸ் கிதாப் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதை தொடர்றது கூட இன்றைய சமுதாயம் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய நேசம் எப்படி கிடைக்கும்? ஒரு சம்பவம் பாருங்க. அபுல் வலீத் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிரி. உத்துபா பட்ட பெயர் அபுல் வலீத். அபு ஜஹல், அபு சுஃபியான் போன்ற மிகப்பெரிய எதிரிகள் எல்லாம் அபுல் வலீதை அழைக்கிறார்கள். அவர் ரொம்ப பேச்சில் திறமையானவர், யார் பேசினாலும் போய் அப்படியே அவர் மயக்கிடுவார். அப்போ கூப்பிட்டு சொல்கிறாங்க, அபுல் வலீதை நீ போய் முஹம்மதை கொஞ்சம் பேசி உன் வழிக்கு எடுத்துட்டு வா, அவர் இந்த குர்ஆனை மட்டும் ஓத வேண்டாம், குர்ஆனை ஓதவே கூடாது, அது மட்டும் நீ பேசி சமாளிக்க வச்சிடு. நேராக இவர் போகிறாரு. போயிட்டு பெருமானாரை சந்தித்து இந்த உத்துபா அபுல் வலீது சொல்லுகிறார், உங்களுக்கு மக்காவுடைய சிறப்பு வேண்டுமா, மக்காவுடைய தலைவர் என்ற பட்டம் வேண்டுமா, அல்லது பெண் வேண்டுமா, பொன் வேண்டுமா, புகழ் வேண்டுமா, எல்லாம் தருகிறோம், ஆனால் இந்த குர்ஆனை மட்டும் ஓதக்கூடாது. எவ்வளோ கோவம் வரும், எவ்வளோ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனசு புண்பட்டிருக்கும். ஆனால் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை 40வது அத்தியாயத்துடைய 1 முதல் 13 வசனத்தை ஓதுகிறார்கள். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் அலீம் என்ற அந்த ஆரம்ப வசனங்களை எல்லாம் ஓத அந்த அபுல் வலீத் ஒரு எதிரி தான் அன்பானவர்களே, ஒரு எதிரி. ஆனால் அந்த எதிரி என்ன செய்கிறார்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாயில கை வைக்கிறார். இனி என்னால் நீங்க ஓத கேட்க முடியும். ஒரு எதிரிக்கு அந்த குர்ஆன் கொடுத்த அந்த 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 இல்மால் ஏற்பட்ட ஒரு நிலை. அவருக்கு அரபி தெரியும், அதனால் அப்ப அந்த நேரம் பெருமானார் ஓத அவர் வாயில கை வைத்து அடைக்கிறார். எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்புகிறார் இந்த அபுல் வலீத். எல்லா எதிரிகளும் பேசிக்கொண்டான். லக்கது ஜாஅக்கும் பிகைரி வஜ்ஹில்லதி தஹப பிஹி. போகும்போது இருக்கிற முகம் இந்த அபுல் வலீதுக்கு இப்போ இல்லையே, முகம் சுருங்கி போய் வருகிறாரே. மா வராஅக யா அபுல் வலீத், அபுல் வலீதே உனக்கு என்னப்பா ஆனது? அவர் சொல்லுகிறார் அந்த குர்ஆனை பற்றி, இன்னி சமிஅத கௌலன், நான் ஒரு பேச்சை கேட்டேன், குர்ஆனை கேட்டேன், வல்லாஹி மா சமிஅத மிஸ்லஹு கத்துன், அது போன்ற ஒரு வார்த்தை நான் கேட்டதே கிடையாது. மா ஹுவ ஷஅருன் மா ஹுவ சிஹ்ருன் மா ஹுவ கஹானா, அது ஜோசிய வார்த்தையோ சூனிய வார்த்தையோ கிடையாது. ஹாதா நபஉன் அலீம், அது கண்ணியமான வார்த்தை. இனி முஹம்மது கிட்ட அனுப்பாதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ஓதுவது நிச்சயமாக குர்ஆனுடைய வசனங்கள் ஆக கண்ணியமான வார்த்தை என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்போது எதிரிகள் பேசிவிட்டார்கள், சொன்னார்கள், கால் வல்லாஹி லக்கது சஹரக முஹம்மது உனக்கும் சூனியம் வைத்து விட்டாரோ என்று சொன்னார்கள். ஆக ஒரு எதிரிக்கு இந்த குர்ஆன் கொடுத்த அந்த இல்மால் ஏற்பட்ட ஒரு உணர்வு. இன்னைக்கு குர்ஆனோடையே பிறந்து வாழ்கிறோம். அந்த குர்ஆனை விளங்க மாட்டேன், தூதருடைய வாழ்க்கையை படிக்க மாட்டேன், அதற்காக என் பிள்ளைகளை நான் உருவாக்க மாட்டேன் என்றால் எப்படி அல்லாஹுடைய நேசத்தை என்னால் பெற முடியும்? ஒரு 2 சம்பவத்தை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நீங்கள் எல்லாம் புலூகுல் மராம் அப்படிங்கிற ஹதீஸ் கிதாப் படிச்சிருப்பீங்க. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? புலூகுல் மராம் ஹதீஸ் கிதாப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புலூகுல் மராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அழகான ஹதீஸ்களுடைய தொகுப்பு தான் புலூகுல் மராம். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நோக்கத்தை அடைவதல். புலூகுல் மராம்னா அதோடைய அர்த்தம் நோக்கத்தை அடைவது. அந்த கிதாபை எழுதினது யார் தெரியுமா? இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலான். அந்த கிதாபை அவர் யாருக்காக எழுதுறாரு? அவருடைய மகன் பேர் முஹம்மதான். அந்த மகனுக்கு ஒரு நோக்கமே இல்லாமல் இருக்கிறார். ஒரு கல்வி மீது நாட்டம் இல்லை, ஒரு இல்மின் மீது தேட்டம் இல்லை, எப்பவுமே ஒரு மாதிரியாகவே இருக்கிறார். அப்போ மகனுக்காக அந்த இமாம் உட்கார்ந்து அந்த ஹதீஸ் கிதாப் எழுதுகிறார். மகனுக்காக எழுதி என்ன செய்கிறாரு? மகன்கிட்ட அன்பளிப்பு கொடுக்குறார். மகன் நீ இதை படிப்பா, படித்தா உன்னுடைய நோக்கத்தை நீ புரிஞ்சுக்க. அதனால தான் அந்த கிதாபுக்கு பேரே புலூகுல் மராம்னு வச்சார் அவர், நோக்கத்தை எட்டுவதுன்னு. அந்த ஹதீஸ் கிதாபை படிக்கிறார் மகன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஒரு இல்மை கொடுக்குறான். அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த முஹம்மது மிகப்பெரிய ஒரு அறிஞராக மாறுகிறார். ஒரு தந்தையின் கனவை பார்த்தீர்களா? தந்தை தன் மகனுக்காக அந்த இல்மினுடைய வழியை திறந்து வைக்கிறார். அப்படிப்பட்ட தந்தைமார்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் மாஷா அல்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு தந்தையாக, ஏன்னா நான் மரணித்த பிறகு என் பிள்ளை எனக்கு துவா செய்யணும்னா ஒரு ஜனாசா துவா என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேனா?
உட்கார வச்சு இந்த பயான் இப்போ கேட்குறீங்க மாஷா அல்லா, வீட்டுக்கு போய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் மனைவிக்கு இனிமேலாவது நீ குர்ஆன் எடுத்து ஓதுமா, கொஞ்சம் டெய்லி ஒரு துவாவை படிமா, டெய்லி ஒரு சூறா மனப்பாடம் பண்ணுங்க, அன்றாட ஓதக்கூடிய திக்ருகளை படிங்க. எத்தனை பேர் நாங்கள் சொல்கிறோம் இப்படியே ஆவரேஜாக வாழ்ந்து இப்படியே உலக மோகத்திலே மிதந்து அல்லாஹ் ரசூலை மறந்து நடந்தால் சக்கராத்திலே புலம்புவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்து இருக்கிறார்கள். அந்த சபையில் யார் இருக்கிறார்? இப்னு உமர் ரலியல்லாஹு இருக்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு யாரு? உமர் ரலியல்லாஹுவினுடைய மகன் இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு விடுகதையை கேட்குறாங்க. என்ன விடுகதை? இன்ன மினஷ் ஷஜரி ஷஜரா, மரங்களிலேயே ஒரு அழகான மரம் இருக்கிறது, அதோடைய லா தஸ்குத்து வரக்குஹா, அதோடைய மரத்தினுடைய ஸ்பெஷல், சீக்கிரமாக அந்த மரத்துடைய இலைகள் தலைகள் கீழே விழாது. அந்த மரம் என்னன்னு கேட்குறாங்க. சுற்றி இருந்த சஹாபாக்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஒன்றும் பதில் வரலை. பொதுவாகவே சஹாபாக்கள் பதில் கொடுக்க மாட்டாங்க, ரசூலுல்லாவே பதில் கொடுக்கட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விளக்கத்தோடு கொடுப்பாங்கன்னு. ஆனால் அந்த சபையில் இருக்கிற இப்னு உமருக்கோ அந்த மரம் பேரித்த மரம், இன்னஹா நகலா, அது பேரித்த மரம் என்கிற ஆன்சர் தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? வெக்கப்பட்டு, அந்த சபையினுடைய ஒரு வெக்கத்தினால அவர் சொல்லலை. பெருமானார் என்ன செஞ்சாங்க? பிறகு யாருக்கும் தெரியலையா அது பேரித்த மரம்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்த சபை க்ளோஸ் ஆகிடுது. பிறகு என்ன நடக்குது? அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நடந்ததையெல்லாம் உமர் ரலியல்லாஹு வாப்பாட்ட வந்து இப்னு உமர் சொல்கிறார், வாப்பா ரசூல் அப்படி ஒரு மரத்தை பற்றி கேட்டாங்க, நான் அந்த பதில் தெரிஞ்சது ஃபஸ்தஹயித்து, நான் வெக்கப்பட்டு அதை சொல்லலைன்னா உடனே உமர் ரலியல்லாஹு அழுகிறார். எப்படிப்பட்ட ஒரு தந்தை, எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, உலகத்தில் வாழும் போதே சொர்க்கம் என்று அறிவிக்கப்பட்டவரா இல்லையா? உமரே உமரே உங்க நாவால் அல்லாஹ் பேசுகிறான். இப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அழுகிறார். வாப்பா அழுவதை பார்த்து மகன் கேட்கிறார், வாப்பா ஏன் நீங்கள் அழுகிறீர்கள், என்ன காரியம்? இல்லை மகனே, பெருமானார் அந்த மரம் என்னவென்று கேட்கும்போது உனக்கு அதற்கான பதில் தெரியும் தானே, நீ மட்டும் மகனே அந்த பதிலை சொல்லியிருந்தால் இந்த உலகத்தை விட வான பூமியை விட நான் சம்பாதித்து வைத்திருக்கிற எல்லா சொத்துக்களை விட நீ பதில் சொன்னதை நான் பெரிதாக எடுத்திருப்பேன். ஒரு தந்தையின் கனவை பார்த்தீர்களா? சாதாரணமான வார்த்தையா இது? நீ பதில் சொல்லியிருந்தால் எல்லா விஷயங்களை விட இந்த பதில் சொன்னதை நான் கொண்டாடி இருப்பேன். பதில் சொல்லாம வந்துட்டியப்பான்னு சங்கடப்பட்டாரா உமர் ரலியல்லாஹு. எப்படியான அந்த கல்வியினுடைய அந்த ஆசை, அந்த பெருமிதம் ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் நமக்கு ஓய்வை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், கல்வியை படிக்கிற இது மாதிரியான மர்க்கஸ்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இது மாதிரி பயான் சபையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எத்தனையோ இடங்கள், எத்தனையோ ஊர்களில் இப்படியான வாய்ப்புகள் கூட இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கும் போது அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தடுத்த வாராந்திர பயான்கள் கிளாஸுகளுக்கு இன்னும் திரளாக மக்கள் வர வேண்டும். குடும்பத்தோடு அழைச்சு அதுக்கு வேற எல்லாத்தையும் விட இதுதான் எனக்கு முக்கியம் என்று ஓடோடி வரும்போது நிச்சயம் இந்த சபைக்குரிய நன்மை நமக்கு அல்லாஹ் தருவான். அன்பானவர்களே, ஆக மார்க்க கல்வியில கவனம் செலுத்தி அல்லாஹுடைய முழுமையான அருளை வேண்டி ஈமானையும் இறையச்சத்தையும் மெருகேற்றக்கூடிய அந்த தூதருடைய வாழ்க்கை வரலாறை படித்து மார்க்க கல்வியில கவனம் செலுத்தக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் நம்ம கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி அந்த கல்வியால் நிறைய அமல்களை செய்து அந்த அமல்களால் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.